Hi everyone, welcome back to my channel. So நம்ம பார்த்துட்டு இருக்கிறது chapter 3 matrices. இதில் நம்ம exercise எல்லாம் solve பண்ணிட்டோம். So இப்போ miscellaneous போகலாம். Example number 26 பாருங்க. First example miscellaneousல. So என்ன கொடுத்துருக்காங்க? If A is this given matrix, then prove that A power n equal to this matrix. இது நம்ம proof பண்ணணும். So இந்த மாதிரி questions நம்ம எப்படி solve பண்ணலாம்னா PMIல solve பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி சின்ன கிளாஸஸில் நம்ம படிச்சிருப்போம் PMI principle of mathematical induction. ஸோ அது வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுபடி நம்ம கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம P of n எடுத்துக்கலாம். ஓகேவா? P of n is a statement. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? If A is this matrix, this implies means if A is this matrix, then A power n is this matrix நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இது நம்ம P of n ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? given question. தென் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? எப்பவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். P of n equal to 1க்கு சால்வ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். தென் n equal to kக்கு ட்ரூன்னு assume பண்ணுவோம். ஓகேவா? தென் n equal to k plus 1க்கு ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் n equal to 1க்கு ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணுவோம். தென் n equal to kக்கு assume பண்ணுவோம் ட்ரூன்னு. தென் n equal to k plus 1க்கு ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் n equal to 1க்கு பண்ணிக்கலாம். ஓகேவா? n equal to 1. ஸோ P of 1 என்ன ஆகுது? நான் A equal to this matrix. தென் நம்ம இங்கே என்னோட வேல்யூ 1 போடுங்க. ஸோ என்ன வரும்? என்னோட வேல்யூ 1 போட்டால் cos 1 theta is cos theta, sin 1 theta is sin theta. அதே மாதிரி அதே மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ A power 1 is A தான் உங்களுக்கு. ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இட் இஸ் ட்ரூ. ஓகேவா? A power 1 equal to A. ஸோ A equal to இந்த மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ பார்த்தாலே தெரியுது இட் இஸ் ட்ரூ. ஓகேவா? ஸோ த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n equal to 1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? let the result be true for n equal to k. ஓகேவா? n equal to kக்கு ட்ரூன்னு நம்ம assume பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ கேக்கு the true means P of k நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். என்ன சொல்லுது P of k? if A equal to this matrix, then A power k equal to this, that is cos k theta. இங்கே நான் என்னோட பிளேஸில் k போடுறேன். ஸோ இங்கே A power k இருக்குது, A power n இங்கே மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ n பிளேஸில் நான் k போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ A power k equal to cos k theta sin k theta minus sin k theta cos theta. ஸோ இது நம்ம assume பண்ணிக்கிறோம். என்ன assume பண்ணுறோம்? if A is this matrix, then A power k is this matrix. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? we have to prove the result holds for n equal to k plus 1. ஓகேவா? கேக்கு நம்ம assume பண்ணியிருக்கோம். k plus 1க்கு நம்ம ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? if A equal to this matrix, then A power k plus 1 equal to this matrix நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? that is cos k plus 1 theta. nக்கு பதிலாக நான் இங்கே k plus 1 எடுத்திருக்கேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி k plus 1, எல்லா இடத்துலையும் nக்கு பதிலாக k plus 1. ஓகேவா? கிவன் கொஷனில். ஸோ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இது எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? A power k plus 1 எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. A power k plus 1 means A power k into A. ஓகேவா? ஸோ பேஸ் ஈக்குவல், ஸோ பவர்ஸ் ஆட் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு பவர் 1 இருக்குது. ஏனா என்ன அர்த்தம்? A power 1. ஓகேவா? ஸோ A பேஸ் ஈக்குவல், ஸோ பவர்ஸ் ஆட் ஆகும் k plus 1. ஸோ A power k plus 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? A power k into Aன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ A power k மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அது இங்கே எழுதிக்கலாம். பிகாஸ் நம்ம A power k ட்ரூன்னு நம்ம assume பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது எழுதிக்கலாம். தென் A power 1. ஓகேவா? அது கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 1க்கு நம்ம ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ அதையும் இங்கே எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு மேட்ரிசஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். மல்டிப்ளை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் பண்ணி இங்கே எழுதணும். தென் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் பண்ணி இங்கே எழுதணும். தென் செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம், தென் செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் பண்ணி இங்கே எழுதணும். ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தென் இது cos k theta cos theta minus sin k theta sin theta. ஸோ இது என்ன ஃபார்முலா? cos A cos B minus sin A sin B. இது என்ன ஃபார்முலா? cos A plus B ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இங்கே A என்னது? k theta and B என்னது? theta. ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன்? cos A plus B, that is k theta plus thetaன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது என்னது? sin k theta cos theta plus cos k theta sin theta. ஸோ இது என்ன ஃபார்முலா? sin A cos B plus cos A sin B. ஓகேவா? இது எதோட ஃபார்முலா? sin A plus B யோட ஃபார்முலா. இங்கே A என்னது? k theta and B என்னது? ஸோ எப்படினாலும் மாற்றி எடுத்துக்கலாம். A B மாற்றி எடுத்துக்கலாம். B is theta. ஓகேவா? ஸோ sin k theta plus thetaன்னு எடுத்துக்கிறேன்னா sin A plus B. அதே மாதிரி இங்கே மைனஸ் சைன் காமனாக எடுத்துட்டிங்கன்னா சேம் இதே ஃபார்முலா தான் உங்களுக்கு கிடைக்கும். sin k theta cos theta plus
cos k theta sin theta. ஸோ அதையும் இதே ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். மைனஸ் சைன் வெளியே எடுத்துகிட்டு தென் sin a plus b ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நெக்ஸ்ட் அதே ஃபார்முலா தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம்ல நம்ம அந்த ஃபார்முலா. தட் இஸ் cos k theta cos theta மைனஸ் sin k theta sin theta. ஓகேவா? ஸோ அதே தான் cos a plus b ஃபார்முலா. ஸோ அதே நான் எழுதிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், தீட்டாவை வெளியே காமனாக எடுத்துக்கிறேன்னா ஸோ k plus 1 இருக்குது. ஸோ cos k plus 1 into theta. இங்கேயும் அதே மாதிரி sin k plus 1 into theta. ஸோ பாருங்கள், a பவர் k plus 1 என்ன வந்துருச்சு நம்மளுக்கு, நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணுமோ அது வந்துருச்சு நம்மளுக்கு. கரெக்டாக இந்த மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம், இட் இஸ் ட்ரூ ஃபார் n equal to k plus 1. ஓகேவா? and that means it is true for all the natural numbers. ஓகேவா? it is true for all natural numbers. ஓகேவா? இது நம்ம எதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் பண்ணுறோம், PMI உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். நேச்சுரல் நம்பர்ஸ் எதுவும் ஸ்டார்ட் ஆகும் 1 2 3 அப்படி தான் போகும். ஸோ நம்ம 1க்கு ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம், தென் கேக்கு ட்ரூன்னு அஸ்யூம் பண்ணிட்டோம், k plus 1க்கு ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். மீன்ஸ் இஃப் k is true then k plus 1 is also true. ஓகேவா? p of k is true then p of k plus 1 is true. ஸோ k ஓட பிளேஸில் நம்ம 1 எடுத்துக்கலாம். ஸோ 1 is true நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். தென் 1 plus 1 என்னது 2 is true. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் 2 is trueன்னு எடுத்துக்கலாம். 2 is trueன்னு நம்ம ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணிட்டோம் இப்போது. ஸோ தென் 2 is trueன்னு எடுத்தோன்னா 2 plus 1 is 3யும் ட்ரூ. ஓகேவா? அதே மாதிரி 3 எடுத்தோன்னா 4 ட்ரூ. அதே மாதிரி எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் ட்ரூ. அதனால தான் நம்ம PMI யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் 1 நம்ம ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம், தென் கரஸ்பாண்டிங் எல்லாமே தட் இஸ் k பண்ணிட்டா k plus 1. ஓகேவா? ஸோ 1 பண்ணிட்டா 1 plus 1 2, தென் 2 ஆல்ரெடி 2 ஆயிடுச்சு, அதனால 2 plus 1 3, தென் 3 ஆயிடுச்சு, 3 plus 1 4. அந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாருக்குமே ட்ரூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதான் இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி 2-3 கொஷின்ஸ் இருக்குது, அதையும் நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், எக்ஸாம்பிள் 27. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, A and B are symmetric matrices. Symmetric means A transpose equal to A and B transpose equal to B. ஓகேவா? இது கொடுத்துருக்காங்க கொஷனில். அண்ட் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, AB is symmetric if and only if A and B commute with each other. ஓகேவா? இதோட மீனிங் என்ன, AB is symmetric means AB whole transpose equal to AB. ஓகேவா? AB symmetric. ஓகேவா? AB மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும்ல, அது வந்துட்டு சிமெட்ரிக்காக இருக்கணும்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது சிமெட்ரிக்காக இருக்குது மீன்ஸ் ஏபியோட ட்ரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏபி வரணும், அப்போ தான் அது சிமெட்ரிக். இஃப் அண்ட் ஓன்லி இஃப். ஓகேவா? இஃப் அண்ட் ஓன்லி இஃப் கண்டிஷன். ஸோ ரெண்டு சைடுமே நம்ம ப்ரூஃப் பண்ணணும் இங்கே. இஃப் அண்ட் ஓன்லி இஃப் ஏ அண்ட் பி கம்யூட் வித் ஈச் அதர். கம்யூட் வித் ஈச் அதர் மீன்ஸ் கம்யூட்டேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குது. கம்யூட்டேட்டிவிட்டி என்னது, ஏபி ஈக்குவல் டு பிஏ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்து இதை எடுத்துகிட்டு இதை ப்ரூஃப் பண்ணலாம், தென் இதை எடுத்துகிட்டு இதை ப்ரூஃப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன், லெட் AB is symmetric matrix எடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் என்ன ஆகும், AB is symmetric means this condition. ஓகேவா? இந்த கண்டிஷன் நான் எப்படி எழுதிக்கிறேன், AB equal to AB transpose மாற்றி எழுதிக்கிறேன், ரெண்டுமே சேம் மீனிங் தானே. ஸோ AB transpose நம்ம ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம், AB whole transpose equal to B transpose A transpose. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் B transpose என்னது நம்மளுக்கு B. ஓகேவா? பிகாஸ் A and B are symmetric matrices கொடுத்துருக்காங்க கொஷனில். ஸோ B transpose நம்ம Bன்னு எழுதிக்கலாம் அண்ட் A transpose Aன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன வந்துருச்சு, AB equal to BA வந்துருச்சு. கரெக்டாக? ஸோ நம்ம இது ப்ரூஃப் பண்ணிட்டோம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்கள், நான் எடுத்துக்கிறேன் லெட் A and B are commutative. ஓகே, commute with each other. ஸோ AB equal to BAன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட் இதை ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம AB ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏபின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ AB ஹோல் டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதுவோம், நம்ம B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். இது ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி, நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படியே தான் வச்சுக்கலாம். ஸோ B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். இப்போ பாருங்கள், கிவன் கொஷனில் அதே மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். B டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு B அண்ட் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A. ஓகேவா? ஸோ பிகாஸ் நான் என்ன எடுத்திருக்கேன், லெட் AB ஈக்குவல் டு BA. ஸோ நான் BA பிளேஸில் AB எழுதிக்கலாம். ஸோ AB. ஸோ என்ன வந்துருச்சு, AB ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு AB. ஸோ இதுதானே நம்மளுக்கு கண்டிஷன் ஃபார் சிமெட்ரிக். therefore AB இஸ் சிமெட்ரிக். ஓகேவா? புரிஞ்சுதா? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனில் ரெண்டு சைடுமே நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 28. ஈஸியாக தான் இருக்குது, புக்கில் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, இது ரொம்ப கஷ்டமானது கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை சால்வ் பண்ண வேண்டியதான். ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா ஏபிசியோட வேல்யூஸ் வந்துடும். ஓகேவா?
ஸோ இதில் பேசிக்காக என்ன எடுத்திருக்காங்கன்னா D ஈக்குவல் டு ABCD ஓகேவா, ஒரு மேட்ரிக்ஸே நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ நான் ABCD எடுத்திருக்காங்க. அண்ட் இது எதுக்காக 2/2 எடுத்திருக்காங்க நான் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிகாஸ் ABC மூணுமே 2/2 மேட்ரிசஸ். அண்ட் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, CD மைனஸ் AB ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறாங்க. ஸோ சிடியும் ஏபியும் ஒரே ஆர்டராக இருந்தால் தான் நம்மளுக்கு மைனஸ் பண்ண முடியும், கரெக்டாக? பிகாஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸில் நம்மளுக்கு மேட்ரிசஸ் ஷுட் பி ஆஃப் சேம் ஆர்டர். ஸோ சிடி அண்ட் ஏபி ஷுட் பி ஆஃப் சேம் ஆர்டர். ஏ அண்ட் பி வந்துட்டு ஆர்டர் நம்மளுக்கு 2/2. ஸோ ஏ இன்ட்டு பியும் ஆன்சர் என்ன வரும், 2/2ல் தான் வரும். ஸோ சி அண்ட் டியும் நம்மளுக்கு ஆன்சர் 2/2ல் தான் வரணும், ஓகேவா? ஸோ சி இஸ் ஆல்ரெடி 2/2. ஸோ அதோட டி 2/2 மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் 2/2ல் வரும். ஸோ டி இஸ் அ 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ அதனால தான் ஏபிசிடின்னு எடுத்திருக்காங்க. தென் இந்த ஈக்குவேஷனில் எல்லா மேட்ரிசஸ் வேல்யூ போட்டுட்டு தென் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக தான் இருக்குது, பாருங்கள், சால்வ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போது எக்ஸசைஸ் கொஷின்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க A ஈக்குவல் டு 0 1 0 0. தென் ஷோ தட் AI ப்ளஸ் BA ஹோல் பவர் n ஈக்குவல் டு A பவர் n இன்ட்டு I ப்ளஸ் n இன்ட்டு A பவர் n மைனஸ் 1 BA. இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம PMIயில் தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ கிவன் கொஷனை நம்ம P ஆஃப் n எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஸோ P ஆஃப் n ஸ்டேட்மெண்ட் என்னது, திஸ் கிவன் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஃபார் 1. தென் எஸ்யூம் பண்ணணும் ஃபார் K. தென் K ப்ளஸ் 1க்கு ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ லெட் n ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம். ஸோ P ஆஃப் 1 என்னது நம்மளுக்கு, P ஆஃப் 1 என்ன வருது, AI ப்ளஸ் BA ஹோல் பவர் 1 ஈக்குவல் டு A பவர் 1 இன்ட்டு I, ஓகேவா? n பிளேஸ்லலாம் நான் 1 போடுறேன். ப்ளஸ் இங்கேயும் 1 A பவர் 1 மைனஸ் 1 BA. ஸோ இது வந்துடும் A பவர் 1 இஸ் A இன்ட்டு I ப்ளஸ் இது 1 இன்ட்டு A பவர், இங்கே பாருங்கள், A பவர் 1 மைனஸ் 1 இருந்து A பவர் 0. A பவர் 0 இஸ் 1, ஓகேவா? ஸோ இன்ட்டு 1 தென் BA. ஸோ இது சிம்பிளி என்ன வந்துடுது, AI ப்ளஸ் BA. ஸோ LHS ஈக்குவல் டு RHS, ஓகேவா? AI ப்ளஸ் BA. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு 1, ஓகேவா? நெக்ஸ்ட் let us assume that it's true for n equal to k. That is P of k நான் எழுதிக்கிறேன். P of k is true நம்ம assume பண்ணிக்கிறோம். AI plus BA whole power k equal to A power k into I plus k into A power k minus 1 BA. ஓகேவா? it is true நம்ம assume பண்ணிக்கிறோம். ஸோ இதில் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவ்வளோதான் ட்ரூ. நெக்ஸ்ட் let us prove for n equal to k plus 1, ஓகேவா? ஸோ என்ன ப்ரூஃப் பண்ணும், P of k plus 1 ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணும். தட் இஸ் AI plus BA whole power k plus 1 equal to A power k plus 1 I plus k plus 1 A power k plus 1 minus 1 BA, ஓகேவா? ஸோ k plus 1 minus 1 கேன்சல் ஆகிடும், A power k, ஓகேவா? இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப் எழுதணும்னு தேவையில்லை, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். லாஸ்ட்டில் நம்ம இதுதான் நம்மளுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எழுதுகிறேன், ஓகேவா? ஸோ நான் LHS எடுத்துக்கிறேன் இதில், ஓகேவா? நம்ம இதுதானே ப்ரூஃப் பண்ணணும், இதில் LHS எடுத்துக்கிறேன். தென் RHS எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம. ஸோ AI ப்ளஸ் BA ஹோல் பவர் k ப்ளஸ் 1. ஸோ லாஸ்ட் கொஷனில் பண்ண மாதிரி k ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ ரெண்டு நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ AI ப்ளஸ் BA ஹோல் பவர் k இன்ட்டு AI ப்ளஸ் BA, ஓகேவா? ஸோ இதோட பவர் 1 k ப்ளஸ் 1 இங்கே ஹோல் பவர் k ப்ளஸ் 1, ஓகேவா? பேஸ் ஈக்குவல், ஸோ பவர்ஸ் ஆட் ஆகும். ஸோ அதான் நான் பிரித்து எழுதியிருக்கேன். இப்போது இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஓகேவா? இது ட்ரூ நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வேல்யூ இங்கேருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். பை ஈக்குவேஷன் 1 எழுதிக்கோங்க இங்கே. தென் ஈக்குவேஷன் 1லேருந்து என்ன கிடைக்கும், A பவர் k இன்ட்டு I ப்ளஸ் k இன்ட்டு A பவர் k மைனஸ் 1 BA, ஓகேவா? இன்ட்டு AI ப்ளஸ் BA. நெக்ஸ்ட் சிம்பிளி இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் உள்ள. ஸோ என்னாகும், A பவர் k இன்ட்டு திஸ் A, தென் இந்த I இன்ட்டு I ப்ளஸ் இதே டேர்ம் செகண்ட் டேர்மோட மல்டிப்ளை. ஸோ A பவர் k இன்ட்டு I இன்ட்டு B இன்ட்டு A, ஓகேவா? ப்ளஸ் இப்போ செகண்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். என்ன வரும் பாருங்கள், கீழே எழுதிக்கிறேன். k இன்ட்டு A பவர் k மைனஸ் 1
BA into AI ஓகேவா செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்மோட தென் செகண்ட் டேர்ம் செகண்ட் டேர்மோட ப்ளஸ் KA பவர் K minus 1 BA into BA ஓகேவா ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் A பவர் K இங்கே A பவர் 1 இருக்குது ஸோ பேஸ் சேம் பவர்ஸ் ஆட் ஆகும் ஸோ A பவர் K plus 1 I into I is I ஓகேவா பண்ணி பாருங்கள் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும் தென் plus A power K into B I into A is again A identity matrix ஓட இந்த matrix multiply பண்ணாலும் அதே matrix தான் வரும் plus இங்க பாருங்க K எழுதிக்கலாம் then A power K minus 1 இங்க A power 1 இருக்கு ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன் A power K minus 1 plus 1 ஓகேவா இங்கே 1 இருக்கு ஸோ நான் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே minus 1 plus 1 கேன்சல் ஆகிடும் நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் டேர்ம் B இருக்கு then A into I ஓகேவா A into I is again இங்கே A வரும் plus the fourth term என்னது K இங்கே பாருங்க A power K minus 1 இங்கே B square இருக்கு then A square ஓகேவா ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க இது ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன் A power K plus 1 into I ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்ம்ஸில் பாருங்கள் இங்கே A பவர் K இருக்குது -1 +1 கேன்சல் ஆகிடுச்சு இங்கேயும் A பவர் K இருக்குது இங்கேயும் B இருக்குது இங்கேயும் B இருக்குது ஸோ நான் அண்ட் இங்கேயும் A இருக்குது இங்கேயும் A இருக்குது ஸோ நான் எல்லாமே காமனாக எடுத்துக்கிறேன் ஸோ என்ன காமனாக எடுக்கிறேன் A பவர் K B A ஓகேவா ஸோ இந்த மூணுமே இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஓகேவா ஸோ என்ன இல்லை இங்கே 1 இருக்குது இங்கே ப்ளஸ் K ஓகேவா அந்த K எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ நான் காமனாக எடுத்து எழுதிக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் இந்த டேர்மும் அப்படியே வச்சுக்கலாம் K A பவர் K minus 1 B square A square ஓகேவா ஸோ நம்ம என்ன சால்வ் பண்ணணும் இதுதான் நம்மளுக்கு வரணும் ஆன்சரில் ஸோ இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துருச்சு A பவர் K plus 1 into I தென் செகண்ட் டேர்மும் வந்துருச்சு K plus 1 plus K is K plus 1 தென் A பவர் K into BA வந்துருச்சு பட் இந்த தேர்ட் டேர்ம் எக்ஸ்ட்ரா இருக்குது ஓகேவா ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு கொஷனில் பாருங்கள் ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நம்மளுக்கு A ஸ்கொயர் தேவைப்படுது இந்த ஸ்கொயரை A ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸோ பாருங்கள் A ஸ்கொயர் ஈக்குவல் டு A இன்டூ A நான் அதே மேட்ரிக்ஸ் 2 டைம்ஸ் எழுதிட்டேன் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ரோ இன்டூ ஃபர்ஸ்ட் காலம் ஸோ 0 into 0 0 plus 1 into 0 0 தென் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ செகண்ட் காலம் 0 into 1 is 0 plus 1 into 0 is 0 அகெயின் 0 இங்கே ஃபுல்லாகவே 0 இருக்குது ஸோ இங்கேயும் 0 into 0 வரும் 0 into 0 0 into 0 0 ஓகேவா 0 into 1 is 0 plus 0 into 0 is 0 ஸோ இட் இஸ் 0 மேட்ரிக்ஸ் ஓகேவா ஸோ A ஸ்கொயர் என்ன வந்துருச்சு 0 வந்துருச்சு ஸோ நம்ம அந்த ஈக்குவேஷனில் போடும்போது இந்த ஈக்குவேஷனில் A ஸ்கொயரோட வேல்யூ நம்ம 0 போடும்போது இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு 0 ஆயிரும் ஸோ நம்மளுக்கு என்ன மிச்சம் இருக்குது இதுதான் மிச்சம் இருக்குது ஸோ அதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஸோ இட் இஸ் ட்ரூ ஃபார் n equal to K plus 1 புரிஞ்சிருச்சா ஸோ நம்ம என்ன எடுத்தோம் n equal to 1க்கு ப்ரூஃப் பண்ணோம் n equal to Kக்கு assume பண்ணோம் ட்ரூன்னு சொல்லிட்டு தென் n equal to K plus 1க்கு ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஸோ this implies it is true for all natural numbers ஓகேவா it is true for all natural numbers ஓகேவா the given equation is true for all natural numbers எழுதிக்கோங்க ஓகேவா அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2 பாருங்கள் A ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 1 1 1 1 1 1 தென் A பவர் n ஈக்குவல் டு திஸ் மேட்ரிக்ஸ்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஸோ அதே மாதிரி தான் PMIயில் சால்வ் பண்ணலாம் ஸோ கிவன் இது வந்துட்டு நம்ம P of n எடுத்துக்கலாம் ஓகேவா P of n என்ன ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு இஃப் A ஈக்குவல் டு திஸ் மேட்ரிக்ஸ் தென் A பவர் n ஈக்குவல் டு திஸ் மேட்ரிக்ஸ் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு 1க்கு ட்ரூன்னு சால்வ் பண்ணலாம் ஸோ A பவர் 1 ஓகேவா இங்கே நான் என்னோட வேல்யூ 1 போடுறேன் ஸோ இங்கேயும் என்னோட வேல்யூஸ் 1 போடுறேன் so 3 power 1 minus 1 so 3 power 1 minus 1 is 3 power 0 1 minus 1 is 0 so something power 0 is 1 ஓகேவா ஸோ எல்லா டேர்ம்ஸுமே அப்படி தான் 1 1 ஆயிரும் ஸோ A பவர் 1 வந்துட்டு நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸ் வந்துருச்சு ஓகேவா ஸோ A பவர் 1னா A தானே ஸோ A ஈக்குவல் டு திஸ் மேட்ரிக்ஸ் வந்துருச்சு ஸோ இட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு 1 ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் let us assume that it's true for n equal to K ஓகேவா ஸோ Kக்கு assume பண்ணோன்னா என்னோட பிளேஸில் நம்ம K சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் தட் இஸ் A பவர் K ஈக்குவல் டு 3 பவர் K minus 1 இதை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன ப்ரூஃப் பண்ணோம் நம்ம இட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு K plus 1 ஸோ என்னோட வேல்யூ நான் K plus 1 போட்டேன்னா என்னாகும் இங்கே பாருங்கள் 3 பவர் nக்கு பதிலாக K plus 1 அகெயின் -1 இங்கே இருக்குது ஸோ -1 + 1 கேன்சல் ஆயிரும் ஸோ 3 பவர்
கே வரும். ஓகேவா? ஸோ இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ பண்ணலாம். ஸோ பாருங்கள், a பவர் k + 1 எப்படி எழுதிக்கலாம்? நம்ம a பவர் k இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஆட் ஆகும். ஸோ k + 1 நம்ம a பவர் k இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாம். தென் a பவர் k மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். தென் a பவர் 1 தட் இஸ் a மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் 3 பவர் k - 1 இன்ட்டு 1 3 பவர் k - 1 ப்ளஸ் 3 பவர் k - 1 இன்ட்டு 1 அதே 3 பவர் k - 1 ப்ளஸ் third element into this third element, that is again 3 power k - 1 into 1, so again 3 power k - 1. so எல்லாமே அப்படி தான் ஆகும் பாருங்க. first row into first column பண்ணிட்டோம். then first row into second column அது இங்கே எழுதிக்கலாம். first row into third column இங்கே எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் நம்மளுக்கு சேமாக தான் வரும். ஸோ இந்த எலிமெண்ட் என்ன நான் சால்வ் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டெப்பாக நம்ம அதே இது திருப்பி எழுத தேவையில்லை. ஸோ இந்த எலிமெண்ட் என்ன நம்ம சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அது போட்டுக்கலாம். ஓகேவா? மேட்ரிக்ஸில் ஸோ இந்த எலிமெண்ட் என்னது 3 power k - 1 ப்ளஸ் 3 power k - 1 ப்ளஸ் 3 power k - 1. ஸோ நான் 3 power k - 1 காமனாக எடுத்துக்கிறேன் வெளியே. மிச்சம் என்ன இருக்கும்? 1 + 1 + 1. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் 3. ஸோ பாருங்கள், பேஸ் ஈக்குவல், அகெயின் பவர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 power k - 1 + 1. ஓகேவா? -1 + 1 கேன்சல். ஸோ 3 power k. ஓகேவா? ஸோ எல்லா எலிமெண்ட்ஸுமே அதுதானே. ஸோ 3 power k ஆயிரும் நம்மளுக்கு. ஸோ என்ன வரும்? a பவர் k + 1 ஈக்குவல் டு திஸ் மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம்? இட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு k + 1. ஓகேவா? k + 1க்கு தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதை நம்ம பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு k + 1. தேர்ஃபார் இட்ஸ் ட்ரூ ஃபார் எனி நேச்சுரல் நம்பர். ஓகேவா? எனி நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 3. ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ரூஃப் தட் a பவர் n ஈக்குவல் டு திஸ் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் PMIயில் சால்வ் பண்ணலாம். லெட் n ஈக்குவல் டு 1க்கு ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ a பவர் 1 இங்கே போட்டுக்கலாம். nக்கு பதிலாக 1. அதே மாதிரி உள்ளியும் எல்லா இடத்துலையும் 1 போட்டுக்கலாம். ஸோ 1 + 2 × 1 -4 × 1 இங்கே n பிளேஸில் 1. தென் 1 - 2 × n பிளேஸில் 1. ஓகேவா? ஸோ 1 + 2 × 1 is 2. ஸோ 1 + 2 is 3. அதே மாதிரி -4 இங்கே 1 and இங்கே 2 × 1 is 2. 1 - 2 is -1. ஸோ given a மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஓகேவா? ஸோ a பவர் 1 ஈக்குவல் டு a ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு 1. தென் let us assume that it is true for n ஈக்குவல் டு k. ஓகேவா? ஸோ a பவர் k ஈக்குவல் டு இது நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். என்னோட பிளேஸில் நம்ம k சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். என்ன ப்ரூஃப் பண்ணணும்? இட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு k + 1 ப்ரூஃப் பண்ணணும். தட் இஸ் என்ன ப்ரூஃப் பண்ணணும்? a பவர் k + 1 ஈக்குவல் டு நான் இங்கே n பிளேஸில் k + 1 போட்டுக்கிறேன். ஸோ 1 + 2 × k + 1 -4 × k + 1. அதே மாதிரி n பிளேஸில் k + 1 1 - 2 × k + 1. ஓகேவா? இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதை நம்ம சால்வ் பண்ணி எழுதிக்கோங்க ஒரு ஸ்டெப்பில், இன்னும் ஈஸியாக இருக்கும். மீன்ஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்கு a பவர் k + 1 எப்படி எழுதிக்கலாம்? a பவர் k × a பவர் k என்னது? இது இந்த மேட்ரிக்ஸ் அண்ட் a மேட்ரிக்ஸ் கிவன் கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். தென் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், தென் செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம், தென் செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே எழுதியிருக்கேன். தென் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 × 1 3, 3 + 2 3 × 2k 6k அண்ட் இங்கே -4k. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க, ஈஸி தான். தென் சால்வ் பண்ணிக்கோங்க. இங்கே 3 + 6k - 4k is 2k. அதே மாதிரி இங்கே -4 -8k + 4k is -4k. அதே மாதிரி சால்வ் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு என்ன ஆன்சர் வேணும்? இது வேணும். நம்மளுக்கு இது வந்துருச்சு. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இது சால்வ் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இது சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம இது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணியிருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ 1 + 2 × k + 1 என்னது இது? 1 + 2k + 2. ஓகேவா? ஸோ இது 1 + 2 is 3 + 2k. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்துருச்சு நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆர் ஈக்குவல். தென் செகண்ட் ஒன் சால்வ் பண்ணிக்கலாம். என்னது? -4 × k + 1 என்னது? -4k -4. ஓகேவா? ஸோ -4k -4 அதுதான் இங்கே இருக்குது. -4 -4k ரெண்டும் சேம் மீனிங் தான். நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட் k + 1, இதுவும் k + 1 தான். லாஸ்ட் எலிமெண்ட் 1 - 2 × k + 1 ஈக்குவல் டு இங்கே என்னது? 1 - 2k - 2. ஓகேவா? -2k - 2. ஸோ 1 - 2 is
-1 -2k. ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்க்கு அப்புறமே இந்த ஸ்டெப் எழுதி இங்கே சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் இங்கேயே கிடச்சிருக்கும். ஸோ ரெண்டும் ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a⁻k+1. ஓகேவா? ஸோ மீன்ஸ் a⁻k+1 ஈக்குவல் டு இதுதான் நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியது கிடச்சிருச்சு. ஸோ இட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு k+1. ஸோ therefore it is true for all natural numbers. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் a and b are symmetric matrices. ஓகேவா? a and b are symmetric matrices கொடுத்துருக்காங்க. ஸோ a transpose equal to a and b transpose equal to b. என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ab minus ba is a skew symmetric matrix. Skew symmetric matricesல என்ன இருக்கும்? if a is a skew symmetric matrix, then a transpose equal to minus a. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம skew symmetricனு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ this whole transpose equal to minus of this matrix. ஓகேவா? ஸோ இது மைனஸ் பண்ணனாக்கா மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிரும், ba மைனஸ் ab. ஓகேவா? இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ ab மைனஸ் ba ஹோல் டிரான்ஸ்போஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு தெரியும், ab ஹோல் டிரான்ஸ்போஸ் மைனஸ் ba ஹோல் டிரான்ஸ்போஸ். இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சு? பிகாஸ் a ப்ளஸ் b ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் b டிரான்ஸ்போஸ் ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி படி இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இங்கே மைனஸ் எப்படி எழுதிக்கலாம்? ab ப்ளஸ் மைனஸ் ba ஹோல் டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்குது? ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மைனஸ் ba மேட்ரிக்ஸ். ஸோ ab ப்ளஸ் மைனஸ் ba. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? ab டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் மைனஸ் ba டிரான்ஸ்போஸ். ஸோ அது மைனஸ் வெளியே வந்துருச்சுன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? இது இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லையா? என்னது? ab ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு b டிரான்ஸ்போஸ் a டிரான்ஸ்போஸ். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? b டிரான்ஸ்போஸ் a டிரான்ஸ்போஸ் மைனஸ் இங்கே ba ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ ஆப்போசிட் a டிரான்ஸ்போஸ் b டிரான்ஸ்போஸ் வரும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு a and b ஆர் சிமெட்ரிக் மேட்ரிசஸ். ஸோ a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a அண்ட் b டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு b. ஸோ b டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு bன்னு எழுதிக்கலாம். a டிரான்ஸ்போஸ் a மைனஸ் இங்கே அதே மாதிரி a டிரான்ஸ்போஸ் a b டிரான்ஸ்போஸ் b. ஓகேவா? ஸோ என்ன வந்துருச்சு? ba ஈக்குவல் டு ab வந்துருச்சு. ஸோ நம்ம LHSலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? RHS வந்துருச்சு. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 5. ஷோ தட் த மேட்ரிக்ஸ் b டிரான்ஸ்போஸ் ab is symmetric or skew symmetric according as a is symmetric or skew symmetric. என்ன சொல்கிறாங்க? இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, b டிரான்ஸ்போஸ் ab, இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு according to a சேஞ்ச் ஆகும். தட் மீன்ஸ் இஃப் a வந்துட்டு சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா இந்த மேட்ரிக்ஸும் சிமெட்ரிக்காக இருக்கும். அண்ட் இஃப் a is skew symmetric, a வந்துட்டு skew symmetriக்காக இருந்துச்சுன்னா இந்த மேட்ரிக்ஸும் skew symmetriக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக அதோட ட்ரான்ஸ்போஸ் நம்ம பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டே. ஸோ b டிரான்ஸ்போஸ் a டிரான்ஸ்போஸ்க்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் என்ன? நான் இது வந்துட்டு ஒரு மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிறேன் ab. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணும்போது 3 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோன்னா ஏதாவது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் தான் தேர்ட் ஒன் பண்ணுவோம் மல்டிப்ளை. ஸோ அதே மாதிரி நான் இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி தட் இஸ் இது ரெண்டும் ஒரே மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? a இன்டூ b பண்ணிட்டோம். ஸோ ab ஒரு மேட்ரிக்ஸ், தென் b டிரான்ஸ்போஸ் இன்னொரு மேட்ரிக்ஸ். ஸோ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? இது வந்துட்டு ஒரு மேட்ரிக்ஸ், இது இன்னொரு மேட்ரிக்ஸ், ஹோல் டிரான்ஸ்போஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் இன்டூ செகண்ட் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எழுதுவோம். அப்படி தானே? இதுதான் ஃபார்முலா. ab ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு b டிரான்ஸ்போஸ் a டிரான்ஸ்போஸ். இதானே? செகண்டில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்துடும், ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது செகண்ட் போயிடும், டிரான்ஸ்போஸ் தனித்தனியாக வந்துடும். ஸோ அதே ஃபார்முலா நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். தென் அகெயின் இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். ab ஹோல் டிரான்ஸ்போஸ் அதே ஆயிரும், b டிரான்ஸ்போஸ் a டிரான்ஸ்போஸ் ஆயிரும். அண்ட் இங்கே பாருங்கள், b டிரான்ஸ்போஸ்க்கு டிரான்ஸ்போஸ் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் a டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a. இதுவும் ப்ராப்பர்ட்டியில் படிச்சிருக்கோம். இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? பின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன வந்துருச்சு? b டிரான்ஸ்போஸ் a டிரான்ஸ்போஸ் b. ஓகேவா? இதோட ஆன்சர். பட் இது இங்கே இதோட முடியல. இப்போ நம்ம a எதுவுமே அஸ்யூம் பண்ணலை. ஓகேவா? ஸோ நான் லெட் a இஸ் சிமெட்ரிக்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் சிமெட்ரிக்காக வருதான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ a இஸ் சிமெட்ரிக் மீன்ஸ் a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a. ஓகேவா? ஸோ இதில் போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? b டிரான்ஸ்போஸ் ab ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இஃப் a இஸ் சிமெட்ரிக். ஓகேவா? தென் a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a. ஸோ இந்த a டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக நான் a எழுதிக்கிறேன். ஸோ என்ன வரும்? b டிரான்ஸ்போஸ் a b. ஸோ பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்தால் அகெயின் இதே மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ தேர்ஃபோர் b டிரான்ஸ்போஸ் ab இஸ் சிமெட்ரிக்.
ஓகேவா. ஸோ ஏ சிமெட்ரிக் எடுத்தோன்னா இதுவும் சிமெட்ரிக் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம லெட் ஏ இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸ்கியூ சிமெட்ரிக் மீன்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அகெயின் இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இது சப்ஸ்டியூட் பண்ணோம், நெக்ஸ்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ பி டிரான்ஸ்போஸ் ஏ பி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் ஏ டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக மைனஸ் ஏ. ஓகேவா. ஸோ பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு மைனஸ் ஏ இன்ட்டு பி. ஸோ மைனஸ் வெளியே வந்துருச்சுன்னா மைனஸ் ஆஃப் பி டிரான்ஸ்போஸ் ஏ பி. ஓகேவா. ஸோ எதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோமோ அதுக்கு நெகட்டிவ் வந்துருச்சு. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக். ஓகேவா. ஸ்கியூ சிமெட்ரிக். ஸோ பார்த்திங்களா, நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஏ சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா இந்த மேட்ரிக்ஸும் சிமெட்ரிக்ஸாக இருக்கும். தென் ஏ ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா இதுவும் ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 6. ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் என்ன சொல்கிறாங்க, ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐ அண்ட் இஃப் திஸ் இஸ் கரெக்ட். ஓகேவா. இது கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட்டோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏ இருக்குது, ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். டிரான்ஸ்போஸ் எப்படி எடுப்போம் தெரியும்ல. ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம ஃபர்ஸ்ட் காலமாக எழுதுவோம், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதுவோம், அண்ட் தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதிக்கலாம். தென் ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ இங்கே எழுதிட்டேன், ஏயோட வேல்யூ, தென் ஐயோட வேல்யூ எழுதியாச்சு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் 0 into 0 ப்ளஸ் 0 into 0 0 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் 0 ப்ளஸ் xy minus xy. ஓகேவா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம் 0 ப்ளஸ் 0 மைனஸ் xz ப்ளஸ் xz. ஓகேவா. ஸோ அதே மாதிரி எல்லாமே நம்ம எழுதிக்கலாம் மல்டிப்ளை பண்ணி. மல்டிப்ளை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லாஸ்ட் வீடியோஸ் பாருங்கள் தெரியாதுன்னா. ஸோ ஈக்குவல் டு திஸ் மேட்ரிக்ஸ். ஓகேவா. ஸோ இதையும் சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 2x ஸ்கொயர், xy மைனஸ் xy கேன்சல் ஆகிடும் 0. ஓகேவா. இதே மாதிரி மைனஸ் xz ப்ளஸ் xz கேன்சல் ஆகிடும், இங்கேயும் 0. தென் xy மைனஸ் xy இங்கேயும் கேன்சல் ஆகிடும் 0. இங்கே 4y ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர், ஸோ 6y ஸ்கொயர். அகெயின் இங்கே 2yz மைனஸ் yz மைனஸ் yz, ஸோ மைனஸ் 2yz ப்ளஸ் 2yz இதுவும் கேன்சல் ஆகிடும் 0. அதே மாதிரி மைனஸ் xz மைனஸ் zx ப்ளஸ் zx அதுவும் கேன்சல் 0. அதே மாதிரி 2yz மைனஸ் yz மைனஸ் yz அதுவும் கேன்சல் ஆகிடும். தென் இங்கே பாருங்கள் 3z ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இது மட்டும் தான் இருக்குது. ஸோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ரெண்டு மேட்ரிசஸ் ஈக்குவல் மீன்ஸ் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஈக்குவல். ஸோ 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகேவா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் 1/√2. அதே மாதிரி இந்த எலிமெண்ட் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 6y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ y ஈக்குவல் டு 1 பை ப்ளஸ் மைனஸ் 1/√6 வந்துடும். அதே மாதிரி 3z ஸ்கொயர் ஈக்குவேட் பண்ணோன்னா z ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் 1/√3. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 7. இங்கே 3 மேட்ரிசஸ் மல்டிப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க அண்ட் ஆன்சர் 0 வருதுன்னு சொல்கிறாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ 3 மேட்ரிசஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏதாவது 2 நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது 2 பண்ணிக்கலாம், இல்லை இது 2 பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் இங்கே எழுதிட்டேன். தென் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே எழுதிட்டேன். தென் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம் இங்கே எழுதிட்டேன். ஸோ இதில் ஒரே ரோ தான் இருக்கிறதுனால இங்கேயும் ஆன்சர் ஒரே ரோவில் தான் வரும். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு 1x3 மேட்ரிக்ஸ், இது 3x3, இது 3x1 மேட்ரிக்ஸ். ஓகேவா. ஸோ இங்கே வரப்போகிற ஆன்சர் ஃபர்ஸ்ட்க்கு என்ன வரும், 1x3ல் வரும். எக்ஸ்ட்ரீம்ஸ் தானே பார்ப்போம் நம்ம, வரப்போகிற ஆன்சருக்கு எக்ஸ்ட்ரீம்ஸ் பார்ப்போம். ஸோ 1x3ல் வரும். ஸோ இது 1x3ல் வந்துருச்சு. இங்கே என்ன இருக்குது, 3x1ல் இருக்குது. ஸோ இங்கே வரப்போகிற ஆன்சர் எதில் வரும், 1x1ல் வரும். ஓகேவா. ஸோ அதனால் நம்ம ஈக்குவல் இந்த எலிமெண்ட்டும் 1x1ல் தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா. 0 மேட்ரிக்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க, பட் என்ன மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் இங்கே வரப்போகிற ஆன்சர் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1x1ல் வரும். அதனால் ரைட் ஹேண்ட் சைடும் நம்மளுக்கு 1x1ல் தான் இருக்கும். ஓகேவா. புரிஞ்சுதா. மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம செக் எது பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் தட் இஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் rows of second matrix should be equal. ஓகேவா. ஸோ நான் ஈஸியாக பார்க்குறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸ் பாருங்கள். this should be equal, 3 and 3 are equal. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வரப்போகிற ஆன்சர்ஸ் இங்கே எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கும் பாருங்கள். 1x3ல் வரும் ஆன்சர் அண்ட் இது 1x3ல் வந்துச்சு. தென் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 3 and 3 ஈக்குவல். ஸோ அதனால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தென் வரப்போகிற ஆன்சர் 1x1ல் வரும். ஓகேவா. ஸோ இது நான் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டேன். 1 + 4 + 1 is 6, 2 + 0 + 0 is 2 and 0 + 2 + 2 is 4.
ஓகேவா, இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிட்டேன். தென் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும், 6 × 0 + 2, அதே தான் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இங்கே ஒரே ரோ ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இப்படி தான் வரும். 6 × 0 0 + 2 × 2 is 4 + 4 × x is 4x = 0. ஓகேவா, ஸோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணிக்கலாம், ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல். அதனால் ஸோ 4 + 4x = 0 வந்துருச்சு. ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ பாருங்கள், 4 + 4x = 0 இருக்குது. ஸோ 4 இந்த சைட் போயிடுச்சுன்னா -4, 4x = -4. ஸோ x = -4 / 4, that is -1. ஓகேவா, ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துருச்சு, -1. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 8. A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, a² - 5a + 7i = 0ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் a² கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ a² = a × a. ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாம் ரெண்டு மேட்ரிசஸ். ஸோ மல்டிப்ளை நம்ம நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். a² - 5 × a + 7 × i. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், -5 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ -15, இங்கே -5, இங்கே -5 × -1 is 5 அண்ட் இங்கே -10. அதே மாதிரி 7 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். தென் மூணுலேயும் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 8 - 15 + 7 இங்கே பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். செகண்ட் எலிமெண்ட் 5 - 5 + 0. அதே மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸ் பண்ணிக்கிறேன். தென் பாருங்கள், 8 - 15 + 7 is 0. ஓகேவா, 8 + 7 is 15 and 15 - 15 0, 5 - 5 0, 5 - 5 + 5 0, 3 + 7 is 10, 10 - 10 0. ஸோ 0 மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 9. ஸோ 7th கொஸ்டின் வரையே தான் கொடுத்துருக்காங்க, 3 மேட்ரிசஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் 2 மேட்ரிசஸ் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் இங்கே எழுதியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே எழுதியிருக்கேன், அண்ட் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இன்ட்டு இது தேர்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இதோட ஆன்சர் 6 - 2 -10 and 2x -8. ஓகேவா, ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நீங்கள் பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்குது. தென் இந்த மேட்ரிக்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம், ஒரே மேட்ரிக்ஸ் ஒரே ரோ ஒரே காலம் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு எலிமெண்ட் தான் வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தென் = 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஈக்குவல். ஸோ திஸ் எலிமெண்ட் இஸ் = 0. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x² - 2x -40 + 2x -8. ஓகேவா, -2x + 2x கேன்சல். ஸோ x² மைனஸ் இங்கே -40 -8 என்னாகும், -48 = 0 இருக்குது. x² = 48. 48 இந்த சைடு போயிடுச்சுன்னா பாசிட்டிவ் ஆயிரும். தென் x = +-48. ஓகேவா, ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். LCM எடுக்கலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 48 2s are 24. ஓகேவா, 2 24s are 48, 2 12s are 24, 2 6s are 12, 2 3s are 6 and 3 1s are 3. ஓகேவா, ஸோ LCM எடுத்துகிட்டு பேராக இருக்கிறது நம்ம 1 டைம் எழுதிப்போம். ஸோ இது ரெண்டும் பேராக இருக்குது. ஸோ நான் 1 டைம்ஸ் எழுதிட்டேன். ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 4. ஓகேவா, இது வந்துட்டு இது 2 × 2 4 அண்ட் அது 2 டைம்ஸ் இருக்குல்ல. ஸோ 4க்கு ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் × 3. ஓகேவா, 4² is 16, 16 × 3 is 48. ஸோ 48 நான் அப்படி பிரித்து எழுதிக்கிறேன். தென் இந்த 4² வந்துட்டு ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் ஆகிடும். 4 வெளியே வந்துச்சுன்னா 4√3. ஓகேவா, ஸோ இதெல்லாம் சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 10 என்ன கொடுத்துருக்காங்க, a manufacturer produces 3 products X, Y, Z which he sells in 2 markets. Annual sales are indicated below. Okay, X, Y, Z 3 ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. ஓகேவா, அண்ட் 2 மார்க்கெட்டில் அதை விற்கிறாங்க, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அண்ட் செகண்ட் மார்க்கெட். அண்ட் எவ்வளோ விற்கிறாங்க அது சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ், இது Y அண்ட் இது Z. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் எக்ஸ் ப்ராடக்ட் எவ்வளோ விற்கிறாங்க, 10,000 பீசஸ் விற்கிறாங்க. ஓகேவா, வாட் எவர் இது என்ன, ஓகேவா பீசஸில் சொல்கிறேன்னா. தென் Y வந்துட்டு 2,000 பீசஸ் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் அண்ட் Z 18,000 பீசஸ் விற்கிறாங்க. ஓகேவா, அதே இது செகண்ட் மார்க்கெட்டில் எக்ஸ் எவ்வளோ விற்கிறாங்க, 6,000 பீசஸ், Y மார்க்கெட்டில் 20,000 அண்ட் Z மார்க்கெட்டில் 8,000. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் A பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, யூனிட் சேல் ப்ரைஸஸ். யூனிட் சேல் ப்ரைஸஸ் மீன்ஸ் ஒரு பீஸுக்கு எவ்வளோ சேல் ப்ரைஸ் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மார்க்கெட்டில் ஒரு பீஸோட சேல் ரேட் எவ்வளோ, எக்ஸ்க்கு இது எக்ஸ்க்கு 2.50, ஒய்க்கு 1.50 அண்ட் ஜெட்டுக்கு 1. ஓகேவா, 1 rupees. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ கலெக்ட் ஆச்சு, மார்க்கெட் 1 அண்ட் மார்க்கெட் 2ல் எவ்வளோ டோட்டல் ரெவென்யூ கலெக்ட் ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, இத்தனை பீசஸ் விற்றுருக்காங்க அண்ட் ஒரு பீஸோட ரேட் இது. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டா டோட்டல் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரெவென்யூ தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ டேரெக்டாக நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், பட் மேட்ரிக்ஸில் தான் பண்ணணும் இதை, மேட்ரிக்ஸ் அல்ஜீப்ரா.
ஸோ மேட்ரிக்ஸில் நம்ம போட்டுக்கலாம், இது அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா, கிவன் இது. ஸோ திஸ் இஸ் 10,000, 2,000, 18,000, 6,000, 20,000 and 8,000. ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது என்ன 2x3 மேட்ரிக்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், 3x சம்திங்கில் இருந்தால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். கரெக்டாக 2x3, இங்கே 3x சம்திங் இருந்தால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். பிகாஸ் திஸ் ஷுட் பி ஈக்குவல் டு திஸ். ஓகேவா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ நம்ம 3xல எடுக்கும்போது இதை இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா, 2.50, 1.50, 1.0. ஓகேவா, ஸோ இது நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் 3x1. ஓகேவா, திஸ் இஸ் 3x1 மேட்ரிக்ஸ். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். வரப்போகிற ஆன்சர் இதில் வரும், 2x1ல் வரும். ஸோ நான் இங்கேயே எழுதிக்கிறேன் மல்டிப்ளை பண்ணி. ஸோ பாருங்கள், 10,000 into 2.50. ஸோ என்ன வரும், 25,000 ப்ளஸ் 2,000 into 1.50 என்ன வரும், 3,000. ஓகேவா, ப்ளஸ் 18,000 into 1 is 18,000. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் பண்ணியாச்சு. தென் செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் பண்ணிக்கலாம், பிகாஸ் ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ 6,000 into 2.50 என்ன வரும், 15,000 ப்ளஸ் 20,000 into 1.50 is 30,000 ப்ளஸ் 8,000 into 1 is 8,000. ஓகேவா, ஸோ இது வந்துருச்சு. இதை நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். என்ன வரும் நம்மளுக்கு, 25 ப்ளஸ் 3,000 ப்ளஸ் 18,000 is 46,000. ஆட் பண்ணி பாருங்கள், கேல்குலேட் பண்ணி பாருங்கள், ஈஸி தான். தென் 15 ப்ளஸ் 30 ப்ளஸ் 8 is 53,000. ஓகேவா, ஸோ என்ன வந்துருச்சு, திஸ் இஸ் டோட்டல் ரெவென்யூ கலெக்டட் இன் ஃபர்ஸ்ட் மார்க்கெட். இது டோட்டல் ரெவென்யூ கலெக்டட் இன் செகண்ட் மார்க்கெட். ஓகேவா, ரெவென்யூ கலெக்டட் அவங்க சாமானை விற்றுட்டு எவ்வளோ அவங்களுக்கு கலெக்ஷன் ஆச்சு. ஓகேவா, அது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மார்க்கெட்டில் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பி பேக்கில் என்ன சொல்கிறாங்க, யூனிட் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன சொன்னாங்க, யூனிட் சேல் ப்ரைஸ், இங்கே காஸ்ட் ப்ரைஸ். மீன்ஸ் ஒரு எக்ஸோட ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு 2 rupees ஆகுது. ஓகேவா, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராடக்ட்க்கு. ஓகேவா, எக்ஸோட ஒரு ப்ராடக்ட்க்கு. தென் ஒய்யோட ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, 1 rupees. அண்ட் ஜெட்டோடது 50 பைசே. ஸோ 50 பைசே நம்ம ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 0.5 rupeesனு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ எல்லாமே ருப்பீஸில் வந்துருச்சு. அகெயின் அதே மாதிரி தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். பட் இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம செல்லிங் ப்ரைஸ்லேருந்து இந்த காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிடும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டு மார்க்கெட்லையும் எவ்வளோ வந்துச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதே மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். 10,000, இங்கே 2,000, then 18,000, then இங்கே 6,000, இங்கே 20,000 and இங்கே 8,000. ஓகேவா, into this 2 rupees, 1 rupees and 0.5 rupees. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 10 into 2 is 20,000 plus 2,000 plus 18 into 0.5 is 9,000. அதே மாதிரி 6 into 2 is 12,000 plus 20 into 1 is 20,000 plus 8 into 0.5 is 4,000. ஓகேவா, ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன வரும், 31,000 அண்ட் இங்கே 36,000. ஓகேவா, ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இது என்ன வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் எவ்வளோ விற்றுச்சோ அதோட காஸ்ட் ப்ரைஸ், டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். அண்ட் இது செகண்ட் மார்க்கெட்டோட காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, கிராஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ செல்லிங் ப்ரைஸோட என்ன வந்துச்சு மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு 46,000, 53,000 மைனஸ் 31,000, 36,000. ஓகேவா, ஸோ என்ன வரும், இங்கே மைனஸ் பண்ணிக்கோங்க. 46 minus 31 is 15,000 and 53 minus 36 is 17,000. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆச்சு, 15,000 டோட்டல் ப்ராஃபிட் ஆச்சு. அண்ட் செகண்ட் மார்க்கெட்டில் 17,000. ஸோ டோட்டல் கிராஸ் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டோட்டல் ப்ராஃபிட் இன் 2 மார்க்கெட்ஸ். ஓகேவா, இன் 2 மார்க்கெட்ஸ் கம்பைன் பண்ணால்
15,000 ப்ளஸ் 17,000 என்ன வரும் 32,000. ஓகேவா, இதுதான் டோட்டல் ப்ராஃபிட். ஓகேவா, ரெண்டு மார்க்கெட்டுக்கும் சேர்த்து. நெக்ஸ்ட் பாருங்க, கொஷின் நம்பர் 11 என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ், எக்ஸ் இன்டூ திஸ் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு திஸ் மேட்ரிக்ஸ், தென் ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் எக்ஸ். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிளில் லாஸ்ட் கொஷின் இதுதான் இருந்துச்சு, இதே மாதிரி தான். ஸோ இப்போ அங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருந்துச்சு மேட்ரிக்ஸோட ஆர்டர் கண்டுபிடிக்கிறது. பட் இங்கே கொஞ்சம் கஷ்டம். பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், எக்ஸ் இன்டூ திஸ் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு திஸ் மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வேணும், நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் ஷுட் பி equal to number of rows of this matrix. So இதோட rows என்னது 2. ஸோ இதோட காலம்ஸ் எத்தனை இருக்கும், 2 இருக்கும். ஓகேவா, அண்ட் இங்கே என்ன வரும், இங்கே என்ன ஆன்சர் வருமோ இதோட எக்ஸ்ட்ரீம்ஸ் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணி இங்கே வர மேட்ரிக்ஸோட ஆர்டராக இருக்கும். கரெக்டாக, ஸோ இங்கே வந்துட்டு என்ன மேட்ரிக்ஸ் இருக்குது, 2 cross 3 இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆன்சர் வருமோ அதை க்ராஸ் பண்ணி 3யோட பண்ணால் தான் நம்மளுக்கு இங்கே ஆன்சர் வரும். ஸோ இங்கேயும் 2 தான் வரும். ஓகேவா, அப்போ தான் 2 into 3 எக்ஸ்ட்ரீம்ஸ் எடுப்போம். ஸோ 2 cross 3 இங்கே 2 cross 3 வரும். புரிஞ்சுதா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட்ஸ், தட் இஸ் நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ். அப்போ தான் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். அண்ட் வரப்போகிற ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரணும், நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் கிராஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ இதுவும் 2 cross, இங்கே 2 இருந்தால் தான் 2 cross 3 இங்கே, பிகாஸ் ஆன்சர் நம்மளுக்கு 2 cross 3ல் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் வந்துட்டு எக்ஸோட ஆர்டர் என்னது 2 cross 2. ஸோ நம்ம எடுத்துக்கலாம், லெட் எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஏபிசிடின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அங்கே எடுத்த மாதிரியே. ஸோ 2 cross 2 மேட்ரிக்ஸில் நம்ம எடுத்துட்டோம். இப்போது இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் ஏபிசிடி இன்டூ திஸ் மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ ஃபர்ஸ்ட் காலம் ஏ ப்ளஸ் 4b, இங்கே ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ செகண்ட் காலம், ஸோ 2a ப்ளஸ் 5b. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம், அதே மாதிரி செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம், செகண்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம் எழுதிக்கிட்டாச்சா. ஸோ இப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 2 matrices are equal if and only if the corresponding elements are equal. So first element a plus 4b equal to -7, 2a plus 5b equal to -8. ஓகேவா, 3a plus 6b equal to -9. அதே மாதிரி கீழே உள்ள எலிமெண்ட்ஸும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கிட்டேன் 1 2 3 4 5 6. ஓகேவா, ஸோ இப்போது சால்வ் பண்ணணும், நம்ம ஏபிசிடியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸில் பாருங்கள் ஏ அண்ட் பி தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2a இருந்துச்சுன்னா ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ நான் 2 into ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ 2 into இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஈக்குவேஷனை. ஸோ 2a ப்ளஸ் 8b ஈக்குவல் டு -14. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா, தென் ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ப்ளஸ் இருந்துச்சு மைனஸ் ஆயிடுச்சு, ப்ளஸ் மைனஸ் ஆயிடுச்சு, இங்கே மைனஸ் இருந்துச்சு ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ 2a minus 2a கேன்சல் ஆயிடுச்சு. 8b minus 5b is 3b, -14 plus 8 is -6. ஸோ b equal to -6/3, that is b equal to -2 வந்துருச்சு. இப்போ இந்த -2ஓட வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ a plus 4 into -2 is equal to -7. ஸோ 4 into -2 is -8. -8 இந்த சைட் போயிடுச்சுன்னா +8 ஆயிடும். -7 + 8 is 1. ஸோ ஏயோட வேல்யூ 1 வந்துருச்சு, a and b வந்துருச்சு. அதே மாதிரி நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி c and dயோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் அதே மாதிரி தான் 2 into ஃபோர்த் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் 2c கேன்சல் ஆகிடுச்சு. 8d minus 5d is 3d, 4 minus 4 0. ஸோ டியோட வேல்யூ 0 வந்துருச்சு. தென் இதே வேல்யூ நான் ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சியோட வேல்யூ என்ன வந்துருச்சு, 2 வந்துருச்சு உங்களுக்கு. ஓகேவா, ஸோ மேட்ரிக்ஸ் என்ன எடுத்திருந்தோம் நம்ம, எக்ஸ் மேட்ரிக்ஸ் ஏபிசிடி. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ எக்ஸ் மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 12. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி ஈக்குவல் டு பிஏ. ஓகேவா, ஏ அண்ட் பி ஆர் ஸ்கொயர் மேட்ரிசஸ் ஆஃப் சேம் ஆர்டர் அண்ட் ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டு விஷயம் இங்கே ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏபி பவர் n ஈக்குவல் டு பி பவர் n இன்ட்டு ஏ and ab power whole power n equal to a power n b power n. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் பண்ணிக்கிறேன். பிஎம்ஐயில் தான் பண்ணணும், இண்டக்ஷன் வச்சு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி ஆஃப் n எடுத்துக்கிறேன் இந்த கிவன். ஓகேவா, ஸோ இஃப் ஏபி ஈக்குவல் டு பிஏ தென் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிறேன் நான், ஏபி பவர் n ஈக்குவல் டு பி பவர் n இன்ட்டு ஏ. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு 1க்கு ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ லெட் n ஈக்குவல் டு 1. ஸோ பி ஆஃப் 1 என்ன ஆயிடுது, இங்கே 1 போட்டுருங்க. ஸோ ஏ பி பவர் 1 ஈக்குவல் டு பி பவர் 1 இன்ட்டு ஏ.
ஸோ என்ன கிடைச்சது AB equal to BA அண்ட் இது ட்ரூ தான் பிகாஸ் கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ட்ரூ ஃபார் n equal to 1. ஓகேவா? நெக்ஸ்ட் let us assume that it is true for n equal to k. ஸோ P of k என்ன ஆயிடுது? if AB equal to BA then AB power k equal to B power k into A. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் equation எடுத்துக்கலாம். என்ன ப்ரூஃப் பண்ணோம் நம்ம? P of k plus 1 that is if AB equal to BA then AB power k plus 1 equal to B power k plus 1 into A. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இதோட LHS எடுத்துக்கிறேன், RHS நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ LHS எடுத்துக்கிறேன். எப்படி எழுதிக்கலாம்? A B power k plus 1. ஸோ B power k plus 1 B power k into Bன்னு எழுதிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பேஸ் ஈக்குவல். ஸோ பவர்ஸ் ஆட் ஆகும். ஸோ நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே B power k into B இருக்குது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? A into B power k equal to B power k into A. ஸோ நம்மக்கிட்ட B power k into A. ஓகேவா? இது வந்துட்டு A இப்படி இருக்குது. A into B power k இருக்குது. இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? B power k into Aன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? பை equation 1. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் AB. ஸோ AB நம்மளுக்கு தெரியும் AB equal to BA கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ABக்கு பதிலாக நான் BAன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் B power k into B into A. ஸோ B power k into B என்னது? B power k plus 1. பேஸ் ஈக்குவல் பவர்ஸ் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ என்ன வந்துருச்சு நம்மளுக்கு? இங்கே பாருங்கள் RHS வந்துருச்சு. ஸோ இட் இஸ் ட்ரூ ஃபார் n equal to k plus 1. ஹென்ஸ் இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் PMIயோட மெத்தட். ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சால்வ் பண்ணணும். செகண்ட் பார்ட்டுக்கு P of n வந்துட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் இப்போது? if AB equal to BA then AB whole power n equal to A power n B power n. ஓகேவா? இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் n equal to 1க்கு ப்ரூஃப் பண்ணலாம். தட் இஸ் P of 1. ஸோ இங்கே நம்ம 1 வேல்யூ போட்டுக்கலாம். AB whole power 1 equal to A power 1 B power 1. ஸோ பார்த்தீங்கன்னா AB இங்கேயும் AB. ஸோ both are equal. ஸோ இட் இஸ் ட்ரூ ஃபார் n equal to 1. ஸோ நெக்ஸ்ட் assume பண்ணிக்கலாம் k plus 1 கேக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ let us assume that it is true for n equal to k. ஸோ assume பண்ணிட்டோன்னா என்ன வரும்? if AB equal to BA then AB whole power k equal to A power k B power k. இது நம்ம assume பண்ணிக்கிறோம். ஓகேவா? by definition. Then to prove என்ன ப்ரூஃப் பண்ணணும்? P of k plus 1 is ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணணும். that is if AB equal to BA then AB whole power k plus 1 equal to A power k plus 1 into B power k plus 1. இது ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணணும். அகெயின் நான் LHS எடுத்துக்கிறேன். AB whole power k plus 1. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? AB whole power k into AB. ஓகேவா? இது ஒரே மேட்ரிக்ஸ். ரெண்டு பவர்ஸ் நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் இந்த இக்குவேஷன் செகண்ட் இக்குவேஷன்லேருந்து AB ஹோல் பவர் k இஸ் A பவர் k B பவர் k. இதை நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே A பவர் k B பவர் k. நெக்ஸ்ட் இது நம்ம ரெண்டையும் இந்த ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம், பேர் பண்ணிக்கலாம். ஸோ B பவர் k இன்ட்டு A. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம எதாவது ப்ரூஃப் பண்ணியிருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் A B பவர் k ஈக்குவல் டு B பவர் k இன்ட்டு A இதான் ப்ரூஃப் பண்ணியிருப்போம். ஸோ இதை யூஸ் பண்ணி இது நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம இதை எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்து. ஸோ இதை இப்போ தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். A பவர் k இன்ட்டு A பண்ணிக்கலாம், இதை பேர் பண்ணிக்கலாம். தென் இதை தனியாக பேர் பண்ணிக்கலாம். ஸோ A பவர் k இன்ட்டு A பவர் k ப்ளஸ் 1, அதே மாதிரி B பவர் k ப்ளஸ் 1. ஸோ இதெல்லாம் வந்துருச்சு, நம்மளுக்கு RHS வந்துருச்சு. ஸோ இட் இஸ் ட்ரூ ஃபார் n equal to k plus 1. So it is true for all natural numbers. Next பாருங்க, question number 13. A equal to alpha, beta, gamma minus alpha கொடுத்துருக்காங்க. A square equal to iன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் A square கண்டுபிடிச்சிக்கிறேன். A square equal to A into A. ஸோ ரெண்டு டைம்ஸ் எழுதிக்கிறேன். equal to I matrix, that is identity matrix 1 0 0 1. ஸோ first row into first column alpha square plus beta gamma. ஓகேவா? தென் ஃபர்ஸ்ட் ரோ into second column alpha beta minus alpha beta, இது 0 ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம். ஸோ ஆல்ஃபா காமா மைனஸ் ஆல்ஃபா காமா, இதுவும் கேன்சல் ஆகிடும், 0 ஆயிரும். தென் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவல் டு திஸ் மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 0 ஈக்குவல் டு 0 நம்ம பண்ண வேணாம். மிச்சம் இருக்கிறது ரெண்டு எலிமெண்ட்ஸ், தட் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா காமா. இங்கேயும் என்ன இருக்குது? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா காமா, போத் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்கிது? 1 இங்கே இருக்குது. நான் ரெண்டு எலிமெண்ட்ஸ் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இது என்ன ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள்? சி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ 1 இந்த சைடு இருந்துச்சுன்னா -1. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம அது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா காமா -1 ஈக்குவல் டு 0 இப்படி இருந்துச்சுன்னா இது கூட கரெக்ட் தான். ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த ரைட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 14. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, A is both symmetric and skew symmetric matrix. ஓகேவா? ஸோ symmetric means A transpose equal to A and skew symmetric means A transpose equal to minus A. ஸோ பாருங்கள் A transpose equal to A and A transpose equal to minus A. ஸோ both are equal. A equal to minus A. புரிஞ்சுதா? ஓகேவா? நம்ம எப்படி எடுப்போம், A equal to B and A equal to C means B equal to C இல்லையா? ஸோ அதான் நான் பண்ணியிருக்கேங்க. A equal to minus A, then minus A இந்த சைடு வந்துச்சுன்னா plus A ஆயிரும், equal to 0. A plus A 2A equal to 0, then A equal to 0. So A is a 0 matrix. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் நம்பர் B is the right answer. நெக்ஸ்ட் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 15. என்ன கொடுத்துருக்காங்க, A square equal to Aன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் I plus A whole cube minus 7A என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் A square equal to A means நான் ரெண்டு சைடும் multiply by A பண்ணுறேன். ஸோ A square into A equal to A into A, ரெண்டு சைடும் multiply by A. ஓகேவா? ஸோ A square into A is A cube and A into A is A square. ஸோ நம்மளுக்கு தெரியும் A square equal to Aன்னு கொடுத்துருக்காங்க கொஷனில். ஸோ A square Aன்னு எழுதிக்கிறேன். ஸோ A cube equal to A வந்துருச்சு. புரிஞ்சுதா உங்களுக்கு? A square equal to Aன்னு கொடுத்துருக்காங்க. நான் ரெண்டு சைடும் ஏஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது என்ன ஆயிடுச்சு, A cube equal to இங்கே A square. ஸோ A square என்ன தெரியும் நம்மளுக்கு, Aன்னு தெரியும். ஸோ A cube equal to Aன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா கொஷனில். நெக்ஸ்ட் பாருங்கள், I plus A whole cube minus 7A. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், A plus B whole cube equal to A cube plus B cube plus 3A square B plus 3AB square. ஸோ இதை நான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். I cube plus A cube plus 3I square A plus 3IA square minus 7A இங்கே இருக்கிறதுனால நான் அப்படியே எழுதிக்கிறேங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், I cube is I. ஓகேவா? I எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணாலும் I தான் இருக்கும். தென் A cube நம்ம ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ண மாதிரி ஈக்குவல் டு A. தென் ப்ளஸ் I ஸ்கொயர் I தான் வரும். I இன்ட்டு A இஸ் A. ஓகேவா? I எந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ 3 இன்ட்டு A ப்ளஸ் இங்கே பாருங்கள், அகெயின் A ஸ்கொயர் என்ன வரும், A வரும். அகெயின் ஐயோட மல்டிப்ளை பண்ணால் அகெயின் A தான் வரும். ஸோ 3A minus 7A. ஸோ A plus 3A plus 3A equal to 7A. ஸோ I plus 7A minus 7A. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். என்ன மிச்சம் இருக்கும், I. ஸோ ஆப்ஷன் நம்பர் C is the right answer. This is equal to I. ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு, இந்த சாப்டரும் முடிஞ்சிருச்சு. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் and subscribe my channel for more new videos. And thank you so much for watching and supporting me. Take care. Bye bye.